இப்படி பண்ற? டேய் நேரத்தோட வந்திருக்கலாம்ல. கொஞ்சம் வேலை இருந்துச்சுப்பா. லக்கேஜ் எல்லாம் உள்ள வை போ. கார்த்தி வாடா. வாமா. வள்ளியம்மா வாங்க. குடி. எப்படி இருக்கீங்க வள்ளியம்மா? பிரயாணம் எல்லாம் சௌரியமா இருந்ததா? சரி உள்ள போங்க. போங்க. குளிச்சிட்டு சாப்பிடுங்க. போ உள்ள போங்க. போங்க. அப்பா பாப்பா அப்பா. என்ன ராமச்சந்திரா, காத்தாட வெளியே உட்காந்துட்டீங்களா? வாங்க பெரியப்பா. ஆமாடா, இப்பதான் பார்த்தோம், அதுக்குள்ள பைய தூக்கிட்டு வந்திருக்கீங்க. ஆமாடா, எத்தனை வருஷம் கழிச்சு ஊருக்கு வந்திருக்கீங்க. வீட்டுல வடக்கெது தெற்கெதுன்னு தெரியாதுல்ல, உதவிக்கு ஆள் வேணும்ல. எல்லாத்தையும் நீங்களே செஞ்சுட்டு இருப்பீங்களா? அதே பெரியம்மாவே கையோட கூட்டு வந்துட்டேன். கோயில் விசேஷம் முடிஞ்சு நீங்க எல்லாரும் ஊருக்கு போற வரைக்கும் நாங்க எல்லாரும் உங்க கூட தான் இருப்போம். ஓகேவா? டபுள் ஓகே. இப்படி ஒரு சம்பவத்துக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பேர் சொல்லக்கூடாது நான் சொன்னேன். ஏய் வீரா, போய் டீ போட்டு எடுத்துட்டு வாடி. என் தங்கம்ல, போய் எடுத்துட்டு வா. போங்க, எல்லாரும் வந்திருக்காங்கல்ல, போங்க. போடி ரவுடி பென்ற. அம்மா தேங்க்ஸ், அண்ணி தேங்க்ஸ், யோ மச்சா தேங்க்ஸ். மேல இருந்து என்னென்னமோ வாய்ப்பெல்லாம் கொடுக்குறீங்க. தேங்க்யூ. ஹலோ ஆதி, சொல்லு சூர்யா, எங்க இருக்க? நான் எங்க கிராமத்துல இருக்கேன். நீ பெரிய ஈவென்ட் சொன்ன, ஒரு மண்ணு கிளிக்க காணோம். ஜெயில இருந்து வேற வந்திருக்க. இன்னுமா உனக்கு இவங்களை பழிவானு தோணல? ஏய், நான் வெளியே இருக்கிற எதிரி, வீட்டுக்குள்ளேயே இருக்கிற எதிரி நீதானே. நீ என்ன பண்ண? எல்லாம் ஸ்கெட்ச் போட்டு சூப்பரா போயிட்டு இருந்துச்சு. இந்த மாறம் குறுக்க வந்தான், எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டான். திரும்பவும் இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்க ஆரம்பிச்சிட்டான். இப்படியே போனா வீரா மாறனும் சேர்ந்து குடும்பமா வாழ்றத பார்த்து நீயும் நானும் வயிறு எரிஞ்ச சாக வேண்டியதுதான். அப்படி எதுவும் நடக்காது. சரி, அந்த ஊர்ல இருக்கிற ஹோட்டல்ல ஒரு ரூம் போட்டு வை. எதுக்கு? நான் வரேன். இங்கேயா? ஆமா, நீ சொல்ற எல்லாத்தையும் நியூஸா கேட்டுட்டு இருக்கிறதுக்காகவா நான் ஜெயில இருந்து வந்திருக்கேன். கிடைக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் யூஸ் பண்ணிக்கணும். இனி உன்னை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை. உன்னால தனியாலாம் ஒன்றும் பண்ண முடியாது. நான் வந்து பார்த்துக்கிறேன். சரி, ஓகே, நான் போடுறேன். ஆமா, ஏன் வாந்தியா எடுத்துக்கிட்டு இருக்க? தெரியல, எல்லாம் நீ கொடுத்த காஃபியால தான். காஃபியா அது? இந்த பாரு, காஃபி போட தெரியலனா ஓரமா போய் உட்காரணும். பெருசா காஃபி போடுறன்னு கொண்டு வந்து டார்ச்சர் பண்ண வேண்டியது. நானா? மச் பெட்டர். இங்க வா. எதுக்கு ஸ்ப்ரே? அது வாமிட் பண்ணல, வாடை வருது. அந்த வாடையை திரும்ப ஸ்மெல் பண்ணா வாந்தி வந்துரும். அதுக்காக தான். டேய், உனக்கு கொன்னு வெச்சுக்கோ. இந்த வாந்தி ஸ்மெல்ல விட இந்த ஸ்ப்ரே ஸ்மெல் சேர்ந்து கொமட்டுது. போ. ஒருவேளை செக் பண்ணி பார்க்கலாம். அட கடவுளே, இதை நான் கண்டுக்கவே இல்லையே. காட்டுல நானும் மாறனும் மாட்டி சரியா 45 நாள் ஆகுது. 45 நாள்ல வாந்தி வருது, தலை சுத்துதுன்னா ஒருவேளை
அவன் சொன்னது உண்மைதானோ? நான் பிரெக்னெண்டா இருக்கேனோ? ஐயோ, என்ன பண்றது? ஆமா, அது என்ன கையில எதையோ மறைக்கிற? ஒண்ணுலையே, ஒண்ணுல, ஒண்ணுல. என்ன இவ பேச்சும் சரியில்லை, மொழியும் சரியில்லை, என்ன பண்றாளோ? அப்பாடா, நாம நினைச்ச மாதிரி இல்ல. நல்ல வேலை, ஒரே ஒரு கூட தான் வந்திருக்கு. கொஞ்ச நேரத்துல எவ்வளவு பயந்துட்டேன். பெரிய என்னோட முடிவு பண்ணிட்டோம். இந்த நேரத்துல நான் பிரெக்னெண்டா வேற இருக்கனே. ஐயோ, இதை இப்ப கார்த்திக் கிட்ட சொல்லணும். இதை வச்சு கார்த்தி மனசு மாறுறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. சொல்லி பாப்போம். குழந்தை மேட்ரு ஓகே தானே? என்ன குழந்தை, என்ன சொல்ற? பாப்பா ஊசி போட ஆள் வர சொல்லியிருந்தனே. சொல்றேன்னு சொல்லியிருந்தீங்களே, வந்துருவாங்கல்ல? சொல்லிட்டேன் வருவாங்க. வீட்டுக்கு வந்து ஊசி போடுவாங்க. ஓகே. வீரா, சீக்கிரம் வாங்க, பொங்கல் வைக்கணும்ல, அங்க என்ன பண்றீங்க? வாங்க. வர வழிமா. ஏதோ கன்ஃபியூஷன்லயே திடீரா. போதும் ஓய், போதும். என்ன கோயிலுக்கு வந்துட்டு கன்னத்துல கை வச்சுட்டு உட்கார்ந்திருக்க? பொங்க வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கல, ஆளாளுக்கு ஒரு பக்கம் நிக்கிறீங்க. வா, எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடியா. இவன் வேற. கார்த்தி, இந்த பூலாம் டேய் எங்கடா? கார்த்தி, சீக்கிரம் வாடா. இதோ வரேன் அத்தை. வா, என்ன போனா பாத்துக்கிட்டு மறுபடியும் வெறுக்கையில நிக்கிற, போய் எடுத்துட்டு வா. டேய் வேலைய பாருடா. சொல்லி எங்கடா? அது ஃபோன் வந்துச்சு. நல்ல ஆள்கிட்ட வேலை சொன்னப்போ ஏன் என்கிட்ட வேலை சொன்னா என்ன? நான் செய்ய மாட்டேனா? அதான் செய்யலையே. டேய், எனக்கு ஃபோன் வந்துச்சு, நான் பேசிட்டு இருந்தேன். ஏதோ மறந்துட்டேன். பெரிய இவன் மாதிரி பேசிட்டு இருக்காது.